பிதாவுடைய சாயல் என்ன? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா படிச்சவங்களுக்கு? மன்னிப்பு இல்லாத தண்டனை. பழைய ஏற்பாட்டில் மன்னிக்காம பிதா தண்டிக்கிறவராகவே இருந்தாருன்னு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் சொல்லியிருக்கேன். சரி, குமாரனுடைய சாயல் என்ன? இயேசுவின் சாயல் தண்டனையே இல்லாம மன்னிக்கிறவர்னு சொல்லியிருக்கேன். குமாரன் தண்டிக்க மாட்டாரு, முழுசா மன்னிப்பாருன்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். பரிசுத்தாவியின் சாயல் என்ன? பேசுங்க, வந்தவங்க பேசுங்க. சிட்சித்து மன்னிக்கிறவர், சிட்சித்து மன்னிக்கிறவர். ஸோ இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டு தான் சர்ச்சை கண்ட்ரோல் பண்றார். சர்ச்சில் ஒருத்தன் பாவம் செஞ்சா கிருபை மன்னிக்குதுன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாருன்னா உதைச்சி திருத்துவார். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாரு? உதைச்சி தான் திருத்துவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிருப 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 நல்லா பாடுறீங்கல்ல, கிருபான்னு அப்படியே வாயை புழக்கிறீங்க. கிருப கிருபைன்னு சொல்லணும். எங்க சொல்லுங்க, கிருபை 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 அப்படி பாடணும். கிருபா கிருபா கிருபான்னு அப்படி வாயை புழக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை இருக்கிறதுனால கர்த்தர் மன்னிப்பாரு மன்னிப்பாருன்னு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஸ்டைல் என்னன்னா அடிச்சு திருத்துகிறவர்னு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆதி சபையில விசுவாசிகள் தப்பு பண்ணும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, குட். இன்னைக்கு கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். லூக்கா புஸ்தகம் 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார் அப்படிங்க எழுதியிருக்கு. நான் கொஞ்சம் அப்படியே கடந்து போனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கள, அப்படி கேட்ச் பண்ணுவீங்களா? சக்கு சக்குன்னு கேட்ச் பண்ணுவீங்கள்ல? ஆமாம், ப்ரைஸ் லார்ட். ஒரு 500 ரூபா நோட்டு கட்டை எடுத்து இப்படி அப்படி இறச்சி விட்டா அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? விழுந்தடிச்சு பொறுக்குவீங்களா? அதே மாதிரி வசனத்தை அப்படி அள்ளி இறச்சி விட்டா அப்படி வசனத்தை விழுந்தடிச்சு பொறுக்குவீங்களா? இல்லை சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பொறுக்குவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வசனம் பொறுக்கலைன்னு வச்சுக்கோங்க, வெளியில ஒரு பொறுக்கி இருக்கிறான் தெரியுமா? வழியருகே விதைக்கப்பட்ட வசனத்தை ஆகாயத்து பறவைகள் பொறுக்கி கொண்டு போயிடும் பிசாசு. நீங்க அப்படி வெளியே போன உடனே கேட்ட சத்தியத்தெல்லாம் பொறுக்கிறதுக்கு ஒரு பொறுக்கி வெளியே இருக்கான். அதனால அவங்கிட்ட விட்டுறக்கூடாது சத்தியத்தை. நீங்க நல்லா உள்ள வச்சுக்கிற அளவுக்கு வசனங்களை நீங்க படிக்கணும். சிறு மந்தையன்னு சொல்ற இந்த இடத்துல, சிறு மந்தையே. இப்ப சிறு மந்தையே அப்படின்னா உங்களுக்கு புரியாது, ஆனா சீசர்களுக்கு புரியும். ஏன் தெரியுமா? யாரை சொல்றாரு? சீசர்களுக்கு புரியும். எப்படி புரியும் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 41:14 நீங்க படிச்சீங்கன்னா, யாக்கோபு என்னும் பூச்சியே, அப்ப இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. அந்த இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டத்தை தான் சிறு மந்தையே அப்படி அழைக்கிறார். அப்ப சிறு மந்தையேன்னு சொல்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலர்கள். கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஸ்டடி கேட்கணும். கொஞ்சம் வாயை திறந்து பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப சிறு மந்தையங்கிறது இஸ்ரவேல். இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா 10 கோத்திரம். இஸ்ரவேல் அப்படி சொன்னா 10 கோத்திரம். யூதா அப்படி சொன்னா யூதா கோத்திரம் பிளஸ் ஒரு 2 கோத்திரம். நான் பின்னாடி வரும்பொழுது உங்களுக்கு விளக்கி கொடுப்பேன். இப்ப ஜீசஸ் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றாரு. இந்த ராஜ்யத்தை நான் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றாரு. நீங்க மத்தேயு புஸ்தகத்தை கவனிச்சீங்கன்னா,
புக் ஆஃப் மேத்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயு புஸ்தகத்துல இந்த வசனம் எப்படி வருதுன்னா பரலோக ராஜ்யம்னு வரும். 4, 15, 13, 11. இப்ப இந்த வசனம் படிச்சீங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற இந்த வேர்டு மத்தேயு புஸ்தகத்துல பரலோக ராஜ்யம்னு இயேசு சொல்லுவாரு. டக்குன்னு படிக்க பார்ப்போம். 4 அப்ப 11 படிமா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா. 15 எத்தனை அதிகாரம்? 3:2 வராது. 3:2 வருது. மனம் திரும்புங்கள். இது யோவான் ஸ்நானகம் பண்ண பிரசங்கம். ஜீசஸ் பண்ணுவார் பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல 17. கரெக்ட், வெரி குட். 17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு பிரசங்கம் பண்றாரு. இப்ப இயேசு என்ன ராஜ்யம்னு சொல்றாரு? கிங்டம் ஆஃப் காடுன்னு சொல்லல, கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படி சொல்றாரு. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13, 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இப்ப இங்கேயும் மத்தேயு என்ன ராஜ்யம் சொல்றாரு? பரலோக ராஜ்யம். சோ இதே வசனத்தை நீங்க மார்க்கு புஸ்தகத்துல படிங்க. மார்க்கு 1:15, 4:11. இதே வசனம் தான். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம்னு இங்க சொல்ற. மார்க் என்ன சொல்றாரு? அதே வசனத்தை எடுத்துக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றாரு, பரலோக ராஜ்யம்னு சொல்லல. 4:11 படிங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிகிறது. அப்ப அதே வசனம் தான், இதே வசனம் தான் இந்த வசனம். ஆனா இங்க தேவராஜ்யம்னு சொல்றாரு. ஏன் மத்தேயு மட்டும் பரலோக ராஜ்யம்னு சொன்னாரு?